ஹலோ. Illustration 16. X Limited has 1.5 crore for the year. என்னப்பா? For the year. From the following information, 6 independent proposal. என்னப்பா? Select the project if project divisible and the project are indivisible. If the project are divisible, நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணீங்க? 70 லட்சம். எவ்வளவு என்பிவி? ரெண்டுத்தையும் கூட்டினா எவ்வளவுங்க? 1 கோடி. அப்ப 100ல 70, அதாவது நல்லா கவனிச்சிருக்கணும். என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் 70, என்பிவினா நெட் பிரசன்ட் வேல்யூ. நெட் பிரசன்ட் வேல்யூ பாசிட்டிவ் இருக்குன்னு என்ன அர்த்தம்? கேஷ் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. என்பிவி தாண்டி வந்துச்சுன்னா இப்ப கேஷ் ஃப்ளோ எவ்வளவு வந்துருக்குது? உனக்கு 70 லட்சம் வந்துருக்கு, 1 கோடி வந்துருக்குது. அந்த 1 கோடியில உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் கழிச்சா தான் எப்படிங்க இப்படிதான் இருக்கும். நம்ம புரிஞ்சுக்கணும். 1 கோடி 1 கோடி மைனஸ் 70 லட்சம். 1 கோடியில் 70 லட்சம் போனா தான் 30,000 என்பிவி கிடைச்சிருக்கும் தானே? அப்ப என்பிவி நம்ம புரியுதுங்க. என்பிவி இப்போ என்பிவியும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கூட்டினா என்ன கிடைச்சு? 100 லட்சம் டிவைட் பை 70 லேக் என்னது? அப்ப இன்ஃப்ளோ டிவைட் பை அவுட்ஃப்ளோ இல்ல, இன்வெஸ்ட்மெண்ட். அது பேர் தான் பிஐ, ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ். அப்ப பிஐ வந்து புரியுது. இந்த கணக்கு ரொம்ப ஈஸியான, பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரெண்டுத்தையும் கூட்டி டோட்டல் இன்ஃப்ளோ கிடைச்சிரும். இன்ஃப்ளோ டிவைட் பை இன்வெஸ்ட்மெண்ட், இன்ஃப்ளோ டிவைட் பை இன்வெஸ்ட்மெண்ட், இன்ஃப்ளோ டிவைட் பை இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இதை கிடைச்சிடும். அப்ப பிஐல எது அதிகமா இருக்குதோ அதுதான் ரேங்க் 1 இல்லையா? அப்ப எது அதிகமா இருக்குது? 1.80, அதுதான் அதிகம். அப்ப அதுக்கு தான் ரேங்க் அதிகம். ஏன்னா அப்ப அதுதான் கேஷ் இன்ஃப்ளோ அதிகமா கொடுக்குது. அப்ப ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் வந்து எது அதிகமா இருக்குதோ அந்த ப்ராஜெக்ட் நம்ம செலக்ட் பண்ணுவோம். அப்ப செலக்ட் ப்ராஜெக்ட் 1. புரியுதா இல்லையா? இது வந்து டிவைசபிள். புரியுதுங்க இல்லையா? சரி, அடுத்தது ப்ரொபோசல் 55 லட்சத்தை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துறோம். என்னங்க அது நான் ஒவ்வொன்றும் ரேங்கிங் கொடுக்குறோம். 1 2 25, 3 20, 4 70, 5 50. அப்ப குமுலேட்டிவ் ஆக்ட் வந்து 55 பிளஸ் 25 பிளஸ் 20 பிளஸ் 70 பிளஸ் 50, 2 20. அப்ப என்பிவி ஒவ்வொன்றும் போறோம். ஒவ்வொரு என்பிவி நீங்க எடுக்கிறீங்க. அப்ப 55க்கு என்ன என்பிவி வந்திருக்குது? என்பிவி 80க்கு என்ன என்பிவி வந்திருக்குது? 16, 25 16 தானே? அப்ப அந்த என்பியோட குமுலேட்டிவ் என்ன ஆச்சு? ஒரு வேல்யூ வந்து. அப்ப 2 புரியுதா இல்லையம்மா? அப்ப இதுல குமுலேட்டிவ் ஆகுது. புரியுதா இல்லையா? டி அப்புறம் ஏ என்பது என்ன? 3 எடுத்தாச்சு. ஏ இ பி டியா 3 தான் எடுத்துக்கிறீங்க. நான் சொல்றது எங்க இருக்குனால அதுக்கப்புறம் தான் ஏசி வருது இல்லையா? இப்ப சி தான் கடைசி. ஏ எத்தனை? சி அப்ப 1 2 3 4 5 5 தான் வருது. 6 எடுத்துக்கல. 6 மைனஸ்ல இருக்குது. எப்ப நம்ம கன்சிடர் பண்ணல, ஏன்னா பிகாஸ் ஆஃப் மைனஸ். Only 50 lakh can be invested in project A, that is 5/7 of the total investment can be made. Proportionate NPV 5/7, that is 30, 21,42,000. So select the project E, first வந்து E, B, D and 5/7 part A. அது என்னங்க 5/7 part A? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது எல்லாத்துக்கும் தெரியாது. என்னங்க
சில்ட்ரன் லிசன். இப்போ யூ காட் இட் ஒரு an answer. That means இப்போ வந்து என்ன சொல்லிட்டா 1.5 crore இதுக்கு கேபிட்டல் பட்ஜெட் என்னங்க சொல்லுங்க. இப்போ கணக்கு ஒரு தடவை படிச்சீங்கன்னா தான் நான் சொல்ற விஷயம் புரியும். எதனால அந்த கான்செப்ட் ஒரு சின்ன விஷயம் தான், ஒரு சின்ன சின்ன கால்குலேஷன், அது மட்டும் நீங்க படிங்க ப்ளீஸ். ஆன்சர் அங்கே நான் சொல்றேன். சீக்கிரம் பிடிச்சிட்டேன். ஏல தான் அந்த இது வருது. ஏல ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு எவ்வளவு? 70 லட்சம். எவ்வளவு பண்ணிருக்கிறாங்க? ம் 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 தெரியல. இது பாருங்க, நல்லா கவனிக்கணும். எவ்வளவு எனக்கு கையில இருக்குதுங்க கேபிட்டல் பட்ஜெட் எவ்வளவு? இதெல்லாம் போட்டுங்க. 30 46 20 ஃபிகர் வருதா? சரி. சொல்லுங்க. லிசன் 55 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு. ரெண்டாவது காலம் 25, 82 100, 82 எவ்வளோங்க? அதுக்கப்புறம் 150 இன்வெஸ்ட் பண்ண முடியும், 1.5 கோடி. அப்ப ஏவோட லிமிட் எவ்வளவுதான்? 50 தான். புரியுதா இல்லைங்க? பாருங்க, 55 25 20 என்னாச்சு? 55 25 பிளஸ் 20 என்னாச்சுங்க? 100. உங்களுக்கு எவ்வளவு கேபிட்டல் பட்ஜெட்டிங்? எவ்வளவுதான்? 1.5 கோடி தான். ஸோ 1.5 கோடியில 100 லட்சம் போயிடுச்சா மிச்சம் எவ்வளவுதான் இருக்கணும்? 50 லட்சத்தை நீங்க ஏக்கு கொடுக்க முடியும். Only 50 lakh can be invested in project A. That is 5/7 of total investment of can be made. சொல்றேன் அவசரம். ப்ரொபோர்ஷனட் என்பிவி எவ்வளவு இருக்குது? 30 லட்சம். சரி, ஏன் அந்த 5/7 சொல்றீங்க? என்னங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏவோடது எவ்வளவு? 7ஆ? ஆனா எவ்வளவுதான் நீங்க போடுறீங்க? 70 lakh நீங்க 50 lakh தான் போறீங்க. அப்ப 7க்கு 5 அங்க யாருக்கு தெரியாது. அதுதான் நான் வந்தா எப்படி சார் 7/5 வந்துச்சுன்னா 70 லேக்கு எவ்வளவுதான்? ஏன் 70 லேக்? 70 லேக் இருக்குது, ஆனா உங்களால முடியுது எவ்வளவு? அப்ப கேள்வி என்ன? யூ ஹேவ் 70 லேக் பட் என்னங்க பட் எவ்வளவுதான் கொடுக்க முடியும்னால? பட் யூ கேன் allocate only 50 lakh. அதனால 70ல 50னா எவ்வளவு அப்படின்றாங்க. அப்ப only 50,000 can be invested in project A, that is 5/7 of total investment can be made. Proportion to be 30 lakhல 5/7, 50 lakhல 5/7. அப்ப 50 lakhல 5/7 என்னாச்சு? 50 lakh 5/7 35 71 435 71 428. இதுல 30ல எவ்வளவு? 21 42 கூட்டினா பிளஸ் 35 21 57 14 295 தான் வரும். சரி, இங்க எப்படிங்க சார் எப்படி வந்துச்சுன்னா ஒண்ணும் இல்ல, 71 லட்சத்துலவா 71 லட்சத்துல நம்ம என்ன செஞ்சோம்? 21 இல்லையா? 71 லட்சத்துல எதை நான் கூட்டி சொன்னேன்? 21 42 857 கூட்டு. அப்ப என்ன ஆச்சு?
குமுலேட்டிவ் என்பி கரெக்டா வந்துச்சா சாமி? நான் சொல்றது புரியுது இல்லை? வேற என்ன டவுட்டு? சிக்கு ஆஸ் யூஸ்வல் அவ்வளோதான். சி எவ்வளோ வந்துச்சு? 50க்கு 50 லட்சம். ஸோ சிக்கு வந்து 20 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இது எவ்வளோ இருக்குது? 30 லட்சம் என்பிவி. 20 + 10 என்பி 10 தானே சார்? அப்ப இங்க 2 கோடியே 20 லட்சம் வருது. என்னங்க? ஏன்னா குமுலேட்டிவ் எல்லாம் குமுலேட்டிவ் எல்லாமே குமுலேட்டிவ். 15 80 1 + ஒரு 50 170 + 50 குமுலேட்டிவ். அதனால அது மேனா இந்த குமுலேட்டிவ் என்பிவி நமக்கு தேவை. அப்ப ப்ராஜெக்ட் போய் எடுத்துக்கிறோம். இது கிளியரா விளங்குதா இல்ல விளங்கலையா? டிவிசபிள் புரியுது. ஃபர்ஸ்ட் என்ன பேசுறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பிவி கண்டுபிடிங்க, பிஐ கண்டுபிடிங்க, ரேங்க் எடுங்க. அந்த ரேங்க் பிரகாரம் போடுங்க. அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு 1.5 கோடி தான் இருக்குது. இந்த 1.5 கோடி வரைக்கும் தான் போட முடியும். மிச்சக்கூடி ப்ரொபோஷனேட்டா போடுங்க. அப்ப 7க்கு 5 தான் பண்ண முடியும். அப்ப 7க்கு 5 போட்டா என்பிவி தான் வரும். அப்ப அதோட நம்ம கணக்கு முடிச்சு. அப்ப இந்த பக்கம் தேவையே சி தேவையே வராது. ஏன்? அவ்வளவுதான் கையில காசு இருக்கு. சிக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. நான் 3 ரேங்க்ல நம்ம கொடுத்தா போதும். இல்ல கம்மியா இருந்தா அடுத்த ரேங்க் வரலாம். தேவையில்லாம என்ன செய்யணும்? அந்த ரேங்க் நான் போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ப்ராஜெக்ட் ஆர் டிவைசபிள். என்னங்க? இன்டிவைசபிள். அப்ப எவ்வளவுதான் எனக்கு ப்ராஜெக்ட்? அப்ப ஃபார்முலா படி என்னது? ஃபர்ஸ்ட் EBDAC இல்லையா? அப்ப EBDC ஃபீசிபிள் செட்ஸ் அவன் எடுக்கிறான். என்னங்க? அது என்ன ஃபீசிபிள்? எய்தர் EBCD EBA DAC DAC EBC செட்டா எடுத்துக்கிறான். என்னங்க? எஃப் மட்டும் எடுத்துக்கல. ஏன் எஃப் எடுத்துக்கல? பிகாஸ் ஆஃப் மைனஸ். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து EBDC EBDC எடுத்தா உனக்கு பாருங்க கேஷ் ஃப்ளோ தானே ஃபர்ஸ்ட். EBD எவ்வளவுமா? 55 50 20 சிஏ எடுத்துக்கணும். கரெக்டா 1.5 கோடி வந்தாலும் எடுத்துக்கலாம். புரியுது? அது வேணா ரெச்சா வருமா? ஏ எடுத்துட்டா என்ன வரும் எனக்கு? அப்ப 1.70 வருது. ஆனா எனக்கு எவ்வளவுதான் தேவை? அப்ப அதுக்குள்ள தான் எடுத்துக்க முடியும். அப்ப அவரை வந்து செட் எடுக்கும்போது ஏன் இடத்துல இப்போ ஒரு கேள்வி நீங்க கேட்கலாம். ஏங்க வந்து EBDAC தானே வரணும்? 70 லட்சம் அதிகம். இது 3 சேர்த்து 1 கோடி இருக்குது. இது 50 லேக் இருக்குது. அப்ப 1.5 தான் தேவை. இது எடுத்தா 1.70 போயிடும். அதனால என்ன செட்டு தான் எடுப்பேன் ஃபர்ஸ்ட்? நாமினல் எனக்கு பிடிச்ச செட்டு தான், டிவைசபிள் இல்லாத செட்டு. அதனால பேர் அன்டிவைசபிள். ஃபர்ஸ்ட் செட் எடுத்து ரெண்டாவது செட்டு EBA எடுத்துட்டா கரெக்டா இருக்குமா? EA BA 80 70 150. மூணாவது செட்டு BAC. ஏ எத்தனை? பி புரியுதுங்களா? பி எவ்வளவு சொல்லுங்க? இல்ல அது எப்படி சொன்னாதீங்க. இங்க புரியுது. இந்த பிராக்கெட் எழுதுங்க. இங்க வந்து என்ன சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் EBCD EBD சொல்லுங்க. 55 அடுத்தது 25 லட்சம் பிளஸ் 70 லட்சம் பிளஸ் 50 லட்சம். அடுத்தது டி 70. ஏ எவ்வளவு? 50 70 பி 25. இல்லங்க பி எவ்வளவு சொன்னீங்க? தப்பா சொல்லிட்டீங்க. அப்ப இங்கேயே தப்பா சொல்லிட்டீங்க. எனக்கு EBAவே தப்பா சொல்லிக்கிறீங்க. EBA கரெக்டா சொல்லுங்க. 55 செகண்ட் ஒன் தானே? ஓலேஷ் சொல்லுங்க. E 55 B 25 A 70. அடுத்தது B 25 A 70 95 C 50. அடுத்தது DAC D 20 A 70 C 50. அப்ப 7 2 95 140. கிளியரா? EBC அடுத்தது 55 பிளஸ் 25 பிளஸ் 50. புரியுங்களா? இந்த செட் போட்டா இப்ப என்பிவி எவ்வளவு? 91 எப்படி வந்துச்சு? EBC எல்லாத்துலயும் கூட்டுத்தொகை. EBDCயோட கூட்டுத்தொகை. EB வந்து எவ்வளவு? 35.
அங்கம்மா கரெக்டாக சொல்லுங்கம்மா. இ 30 + 16 + 20 + 30 + 16 + 20 + 10 + 45. என்னம்மா சொல்கிறீங்க? கரெக்டாக சொல்லுங்கம்மா. EBDC தானே சார்? ஈயோட என்பி இது பாருங்கம்மா. என்பி 45. 45. EBDC. கரெக்டாக சொல்ல மாட்டேங்கிறீங்க. கரெக்டாக சொல்லுங்க. நீங்கள் கை வச்சு நான் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. EBDC. எவ்வளோ சொல்லுங்க. 45. டி எவ்வளவு? 16. டி எவ்வளவு? 10. சி எவ்வளவு? 20. 30, 46, 45, 91. புரியுதா? புரியுதா? அவ்வளோதான் கான்செப்ட். அப்ப எது கரெக்டா இருக்குதுன்னா 91. அப்ப இபிஏ எடுத்துக்கலாம் அல்லது இபிடிசி, ரெண்டுமே ஓகே. மேக்ஸிமம் என்பிவி கிடைக்குது, மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடைக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்ல இவ்வளவுதான் நம்ம மேக்ஸிமம் கிடைக்கும். பாரு, 1,50,000 நம்ம போட்டோம்னா 91 லட்சம் என்ன கிடைச்சிருது? அந்த கான்செப்ட். அப்ப 16 கிளியரா இல்ல கிளியர் இல்லையா? ஃபர்ஸ்ட் டிவிசிபிள் அன்டிவிசிபிள் பார்த்தா இதெல்லாம் வந்து எக்ஸாம் கேட்பாங்க, கேட்ட வாய்ப்புகள் உண்டு. ஃபர்ஸ்ட் குழப்பம் 5 பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆனா இது 2